Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாளா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அசோசியேட்டாவும் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு டைரக்டரான இயக்குனர் யாருன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு உதாரணமாக இயக்குனர் SP முத்துராமனையே சொல்லலாம். 1960ஆம் ஆண்டில் களத்தூர் கண்ணம்மா அப்படின்ற படத்துல தான் உதவி இயக்குனராக முதலாக பணி செய்ய தொடங்கினார் SP முத்துராமன். அதுக்கு பின்னால புட்டண்ண கணங்கள், AC திருலோச்சந்தர், கிருஷ்ணன் பஞ்சு, பீம்சிங் போன்ற பல இயக்குனரிடம் உதவி இயக்குனராகவும் அசோசியேட் இயக்குனராகவும் பணியாற்றியதுக்கு பின்னால் 1972ஆம் ஆண்டில் தான் அவரால் இயக்குனராக முடிந்தது. அவர் இயக்கிய முதல் திரைப்படம்னா அது கனிமுத்து பாப்பா என்ற திரைப்படம். டைரக்டர் கட் ரிலீஸ்னா என்னன்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. படத்தை பார்க்கின்ற மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்லாம் யோசிக்காம தனக்கு பிடித்த மாநிலே ஒரு படத்தை டைரக்டர் எடிட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைரக்டர்ஸ் கட். நம்பியார் வில்லன் ரோல்ல நடிச்சதுனால அவருடைய மகளுடைய வாழ்க்கை ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்றாங்களே, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் அவர் தொடர்ந்து எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சாருன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே MN நம்பியாருக்கு புகழ் சேர்த்ததும் அவருக்கு பணம் சேர காரணமாக அமைந்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் தான். அந்த காரணத்தினால்தான் அந்த படங்களை அவரால் தவிர்க்க முடியல. ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ்ல இப்ப யார் அதிகமான சேலரி வாங்குறாங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா உலகிலே உள்ள ஸ்டண்ட் இயக்குனர்கள்ல மிக அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற ஸ்டண்ட் இயக்குனர்கள்னா அது அன்பு அறிவு ரெட்டையர்கள் தான். கூலி படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்களான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இப்படி ஒரு கேள்வியை எப்படி கேட்டீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஸ்ருதிஹாசன் தான் உங்களுக்கு ஜோடி என்று இந்த திரையுலகிலே உள்ள யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு ரஜினி நடிக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. கமல் கூட லக்ஷ்மி ஆக்ட் பண்ணிருக்காங்களா? அப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா எந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு அமைஞ்சக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அந்தி வெயில் பொண்ணு, பொன்னி ஆகிய மலையாள படங்கள்ல கமல்ஹாசனுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் லக்ஷ்மி. பெரிய தம்பி படத்துல நீங்க ஏன் செந்தில நடிக்க வைக்கலன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பெரிய தம்பி படத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல செந்தில் ஏற்று நடிக்கக்கூடிய பாத்திரம் என்ன இருக்கு? சூர்யாவோட தியேட்ரிக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த லோச்சனன் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய தியேட்ரிக்கல் மார்க்கெட் அப்படின்றது இப்போதே மிகச்சிறப்பாக தான் இருக்கு. அதை கங்குவா திரைப்படம் மேலும் பலப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போயட் விவேக்கும் விவேகாவும் ஒரே ஆளா இல்ல தனித்தனி ஆளான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் விவேக்கும் விவேகாவும் ஒரே நபர்கள் என்றால் எதுக்கு 2 பேர் வைத்துக் கொள்ள போகிறாங்க? விவேகா என்ற பாடலாசிரியர் வேறு, விவேக் என்ற பாடலாசிரியர் வேறு. மனோரமாவுக்கும் ரஜினிக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசும்போது தேவையில்லாமல் ரஜினிகாந்துக்கு கண்டனம் தெரிவித்து பேசினார் மனோரமா. அது திரையுலகிலே அப்போது மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு செய்தது. அதன் காரணமாக பல திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குநர்கள் தங்களுடைய படங்களில் மனோரமாவை ஒப்பந்தம் செய்வதை தவிர்த்தார்கள். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்ததுன்னா அருணாச்சலம் திரைப்படம் தான். அந்த படத்திலே மீண்டும் மனோரமாவுக்கு நடிக்க வாய்ப்பு தந்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். புதுசா கார் பைக் வாங்கும்போது ஏன் நடிகர்கள் நடிகைகள் அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்றது இல்ல? அண்ட் அதே மாதிரி கோவிலுக்கு போய் அவங்க பூஜையும் போட்டு பார்த்தது இல்லையே, இது எதனால இப்படின்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. புதிய கார்களையும் பைக்குகளையும் வாங்குகின்ற எல்லோருமே கோயிலுக்கு சென்று அந்த காருக்கும் பைக்குக்கும் பூஜை போடுறாங்களா என்ன? 30th அன்னைக்கு தங்கலான் ஹிந்தில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது கண்டிப்பா காந்தாரா மாதிரி ஒரு வெற்றி படமா இருக்குமான்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்று தங்கலானுடைய ஹிந்தி பதிப்பு வெளியாகி இருந்ததாக எந்த அடிப்படையில் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அந்த படத்துடைய ஹிந்தி பதிப்பு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி என்று தான் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்ல இருந்து ஒரு 4 வரி பாட முடியுமான்னு அரவிந்த லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் பல பேர் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க எதற்காக இப்படி ஒரு விபரீதமான கேள்வி அப்படின்னு எனக்கு புரியல. இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் பாடுறேன். பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். திருப்தியா?
எம்ஜிஆர் கலைஞர் கொடுத்த அதே ஆட்சியை விஜயாலையும் கொடுக்க முடியுமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காது, காலம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அது. கலையரசன் நடிக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள்ல அவர் ஏன் கடைசியில இறந்து போகிற மாதிரியான காட்சிகளே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு குவைத்துல இருந்து அமர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சில படங்கள்ல அப்படி அமைந்து விடுகிறது, அவ்வளவுதானே தவிர கலையரசனை ஒப்பந்தம் செய்யும் போதே படத்தினுடைய முடிவில் அவர் இறக்குற மாதிரி கதாபாத்திரத்தை அமைக்கணும் அப்படின்னு எந்த இயக்குனராவது திட்டமிடுவாரா என்ன? டைரக்டர் சிம்புதேவன் எடுக்கக்கூடிய புது புது முயற்சிகள் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. சிம்புதேவனுடைய படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர் சிம்புதேவன். அவருடைய அந்த முயற்சியை பாராட்டுவோம். அஜித்தையும் விஜயையும் ஒரே படத்துல நடிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் விபி கதை சொன்ன போது 2 பேருமே நான் நெகட்டிவ் ரோல்ல தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்களே, அது உண்மையான? மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறதுனால மட்டும் அந்த பாத்திரம் மாஸ் ஆகிடாது, அந்த நெகட்டிவ் கதாபாத்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் அந்த நெகட்டிவ் கதாபாத்திரம் எப்படி அமையப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். ரஜினி லதா 2 பேரும் சிறந்த தம்பதிகளா பாராட்டப்படுறது ஏன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் லதாவுக்கும் திருமணமாகி 43 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 43 ஆண்டுகளிலும் மற்றவர்கள் பார்த்து மெச்சுகின்ற அளவிலே அவர்கள் வாழ்க்கை அமைந்திருப்பதால் தான் எல்லோரும் அந்த தம்பதிகளை பாராட்டுகிறார்கள். மழை பிடிக்காத மனிதன் படத்துல மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா அதுல ஒரு லிஸ்டே வருதே, எக்ஸாக்டா அதுல யார் தான் மியூசிக் டைரக்டர்னு அமிஞ்சக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மழை பிடிக்காத மனிதன் படத்திற்கு விஜய் ஆண்டனி, அச்சு ராஜாமணி உட்பட பல இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கோட் படத்தினுடைய 4வது சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு அமர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தினுடைய 4வது பாடலை கேட்டுவிட்டு விஜயனுடைய ரசிகர்கள் எல்லோருமே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களை தாளம் போட வைக்கின்ற ஒரு பாட்டாக அது அமைந்திருக்கிறது. ப்ரொடியூசருக்கும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பெங்களூர்ல இருந்து வெண்ணிலவன் கேட்டிருக்காங்க. படத்தை தயாரிக்கின்ற எல்லா தயாரிப்பாளர்களாலும் எல்லா படப்பிடிப்பு தினங்களிலும் கலந்து கொண்டு அந்த படம் எப்படி உருவாகிறது என்று பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த படம் சம்பந்தப்பட்ட கதை, திரைக்கதை இதிலெல்லாம் கவனம் செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தரை தங்களுடைய சார்பாக அந்த படத்துக்கு நியமிக்கிறார்கள். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்றவருக்கு கதை சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சம்பந்தமாக நல்ல ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இதெல்லாம் உள்ளவர் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஆனால் இப்போது பல திரைப்படங்களில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் என்று சிலருடைய பெயரில் இடம்பெறதை நான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த தகுதிகள் எல்லாம் பூரணமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. அடுத்து இன்னொரு தகவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் உள்ள பந்தம் இருக்க, அதை ஒரு விசேஷமான உறவு என்று தான் சொல்ல வேண்டும். எப்போது இளையராஜாவை சந்தித்தாலும் அது தனிப்பட்ட சந்திப்பாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி, இளையராஜாவை சாமி என்று தான் அழைப்பார் ரஜினிகாந்த். அதே மாதிரி பொது மேடையில் இருக்கும் போதும் இளையராஜா கிட்ட தன்னுடைய மனதிலே தோன்றிய கருத்துக்களை சொல்வதற்கு எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தயங்கியதில்லை. ஒரு மேடையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இசைஞானி இளையராஜாவும் ஒன்றாக பங்கேற்ற போது என்னதான் இருந்தாலும் என்னை விட கமல்ஹாசனுக்குத்தான் மிகச் சிறப்பான பாடல்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்று ரஜினிகாந்த் சொல்ல, இல்லை இல்லை இதே மாதிரி தான் கமல்ஹாசன் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரஜினிக்கு தான் சிறப்பான பாடல்கள் போடுறீங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கமல் பாட்டா ரஜினி பாட்டான்னு நான் பார்க்குறதில்ல, பாட்டு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பேன். அதன் காரணமாக தான் ராமராஜனுடைய பல படங்களில் என்னுடைய பாடல்கள் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நடிகர் மோகனை மைக் மோகன் அப்படின்னு நீங்கள் அழைக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பாடல்கள் தான். அது போன்ற பாடல்கள்லாம் அமைய காரணம் அந்த பாட்டு தானே தவிர நான் யாருக்கும் இவர்களுக்கு நல்ல பாட்டு போடணும்னு திட்டமிட்டு போடுவதில்லை என்று இளையராஜா சொன்னார். இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போக நான் கேட்க வந்தது எனக்கும் கமல்ஹாசனுக்கும் உள்ள பாடலை பற்றி மட்டும்தான் என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அன்றைக்கு படைப்பாளிக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் மிகப்பெரிய மோதல் இருந்தது. அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி பல பேருக்கு அது தெரியல, அடிக்கடி அதை கேட்குறாங்க. அந்த காலகட்டத்தில் எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் என்னை உண்மையாக சொன்னால் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் அதுக்காக நான் 90% நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு 10% நான் சத்தியமாக மறைச்சி தான் தீரணும். ஏன்னா மேபி நான் வாழ்க்கை வரலாறு சரித்திரம் எழுதிட்டு ஒன்றா வச்சுட்டு செத்து போனால் அது ஒன்றா வெளில வரலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி சினிமா இது கண்ணாடி, அதனால் அது தெரியறது.
எந்த காலகட்டத்தில் பிரபலமான நடிகர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் எல்லாரும் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஆதரவாக நின்றாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைக் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்தது. அன்னைக்கு ஜெயலலிதா இருந்த அவங்க சிஎம்மாக இல்லை அவங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அரிசி பருப்பு என்னெல்லாம் பெப்சிக்கு இந்த ஸ்ட்ரைக்கை கொடுத்து விட்டாங்க லாரியாக. அதை இவங்க சீஸ் பண்ணாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.